சிறு தொழில் பகுதியில் குறைந்த முதலீட்டில் சுய தொழில் தொடங்கி லாபம் ஈட்டும் வங்கிகள் குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக உற்பத்தி சார்ந்த ஊறுகாய் தயாரிப்பு உள்ளிட்ட சில தொழில்களை பார்த்தோம். இந்த வாரத்தில் சேவைத்துறை சார்ந்த இருசக்கர வாகன பராமரிப்பு மற்றும் பழுது பார்ப்பு தொழிலில் உள்ள வாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம். அது குறித்த ஒரு அறிமுக தொகுப்பு இப்பொழுது உங்களுக்காக. 7 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டில் ஆண்டுக்கு 72 லட்சமாக இருந்த இருசக்கர வாகன விற்பனை இந்த ஆண்டில் 2 மடங்காக உயர்ந்து 1.5 கோடியாக இருக்கிறது. அதிகரித்து வரும் பைக், ஸ்கூட்டர் மற்றும் கார் விற்பனையால் அவற்றின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணியில் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. தேவையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ நாளுக்கு நாள் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போவதனால் இதுக்குண்டான தேவை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் வரவேற்பு நன்றாகவே இருக்கிறது. நல்ல வாய்ப்பு இருக்குது. நிறைய வண்டி வந்துருக்கு. புதுசாக தினம் வண்டி வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆனால் அந்தளவுக்கு மெக்கானிக் ஷாப் இல்லைங்க. ஒரு கம்பெனிக்கு போன ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் கணக்கில் வெயிட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒரு ஷாப் நிறையா இருந்துன்னு அந்த பிரச்சனை இருக்காதுங்க. எல்லா இடத்துலையும் காரில் போக முடியாது. 2 வீலர் இருந்தால் தான் சௌரியமாக இருக்குது. மாநில அரசுடன் இணைந்து மத்திய அரசின் MSME சார்பில் கார் பழுதுபார்ப்புக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. அது தெரிந்தால் இருசக்கர வாகன பழுதுபார்ப்பும் எளிது என்ற நிலையில் கனிவான மற்றும் தரமான சேவையே இந்த தொழிலின் வெற்றிக்கு அச்சாணி என்றும் சில ஆண்டுகள் அனுபவ பாடத்தில் மாதம் 40,000 ரூபாய் வரை சம்பாதிக்க வழியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மெயினாக வாடிக்கையாளர் அட்ராக்ட் பண்ணுறது உங்களுடைய சர்வீஸ் வச்சு தான் இருக்குது. ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு வாடிக்கையாளர் அவரே போய் சொல்லணும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி அவர் அனுப்பணும். இதுதான் மெயினான அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேப்பர்ஸ் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. அதில் நீங்கள் விளம்பரம் கொடுக்கலாம். அந்த மாதிரி அது வாடிக்கையாளர்களுக்கு ரீச் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. பட் உங்கள் குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குறதுல தான் இருக்குது உங்கள் சக்ஸஸ். முதல்ல கடையை நம்ம பணிமனையை தொடங்கும்போது ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வீதம், மாதம் சராசரி ஒரு 5,000லேருந்து 7,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 ரூபாய் கிடைக்கிறது முதல் பணிமனை தொடங்கும். அதே ஒரு 5 வருடம் 6 வருடம் அந்த மாதிரி ஆகும்போது அவரோட திறமைகள் வளர வளர வாடிக்கையாளர் வர என்ன ஆகும் அப்படின்னா அவரே மாதத்துக்கு 35,000லேருந்து 40,000 வரை சம்பாதிக்கலாம் இந்த தொழிலில். அவர் எந்த அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டு வாடிக்கையாளரை கவர்ந்து எவ்வளோ வாடிக்கையாளர் அவர் கடைக்கு கொண்டு வராரோ அந்த அளவுக்கு அவர் வருமானம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. சென்னை கிண்டியில் உள்ள MSME பயிற்சி மையத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் வாகன பழுதுபார்ப்பு பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே ITI முதல் பொறியியல் படிப்பு வரை இந்த தொழில்நுட்ப சேவை அளிக்கும் நிலையில் தொழில் தொடங்க மற்ற தொழில்களைப் போல மானியத்துடன் கூடிய கடனுதவியும் பெற வாய்ப்பிருக்கிறது. அனைத்து சேவைத்துறைக்கும் கொடுக்கக்கூடிய மானியங்கள் இதற்கும் பொருந்தும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 25% வரைக்கும் மானியத்துடன் கூடிய கடன் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமான PMEGP என்ற திட்டத்திலையும் அதிகபட்சமாக சேவைத்துறைக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த மானியத்தை மாவட்ட தொழில் மையங்கள் மூலமாக விநியோகிக்கப்படுகிறது. அதை இவங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாட்டர் வாஷ், வாகன சர்வீஸ் மற்றும் உதிரிபாக விற்பனை ஆகிய பிரிவுகளில் சுயதொழில் வாய்ப்பும் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் டீலர்களிடமும் வேலை பெற வாகன பழுதுபார்ப்பு தொழில் கை கொடுக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. முறை சார்ந்த மற்றும் அனுபவ அடிப்படையிலான பயிற்சி பெற்று வாகன பழுதுபார்ப்பை சுய தொழிலாக தொடங்கினால் கணிசமான வருவாய் ஈட்ட வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை அரசு தரப்பில் பயிற்சி அளிக்கப்படும் MSME துணை இயக்குனர் ராமகிருஷ்ணன் அளிக்கிறார். அவருடன் உரையாடுகிறார் நமது வணிக செய்தியாளர் வேல்சங்கர். இருசக்கரம் வாகனம் முதல் 4 சக்கரம் வாகனம் வரை பழுது பராமரிப்பு தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த தொழில் தொடர்பான பயிற்சி மத்திய அரசு அமைப்பான MSME சார்பில் அளிக்கப்படுகிறது. என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக MSMEயின் துணை இயக்குனர் திரு ராமகிருஷ்ணா அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்பொழுது இந்த பழுதுபார்க்கும் செக்டார் சேவை துறைகளுக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது? மிக நன்றாக இருக்கிறது. இப்போது இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதனால் அதனுடைய பழுதுபார்க்கு தேவையான அவுட்லெட்ஸ் ஆல்சோ நிறைய தேவைப்படுகிறது. ஸோ அதனால் நல்ல வரவேற்பு இருக்கிறது. MSME சார்பில் இந்த துறைக்கு என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது?
நாங்கள் 4 சக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் பயிற்சி மட்டும் தருகிறோம். இதனுடைய கால அவகாசம் 1.5 மாதங்கள். சார் இப்போ இதற்கு கல்வி தகுதி என்ன இருக்கணும், கட்டணம் எவ்வளவு சார்? குறைந்தபட்சம் 10வது முடித்திருக்க வேண்டும், எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். இதற்கு கட்டணமாக 8000 ரூபாய் நாங்கள் வசூலிக்கிறோம். இது 6 வார கால பயிற்சிக்கு உண்டான கட்டணம். ஏதாவது இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு சலுகைகள் ஏதாவது அளிக்கப்படுகிறதா? எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 50% கட்டண சலுகை இருக்கிறது. அவங்க 4000 ரூபாய் கட்டினாலே போதுமானது. சார் இப்போ இந்த பயிற்சி முடித்த பின்பு உடனே அவங்க தொழில் தொடங்கலாமா? இந்த பயிற்சியை முடித்தவுடன் தொழில் தொடங்குவது என்பது சிறிது சிரமம். நாங்களே அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஒரு 6 மாதம் முதல் 2 வருடம் வரை அவர்கள் பயிற்சி எடுத்த பின்னால் அவர்கள் சுயமாக தொழில் தொடங்கலாம். சார் இப்போ இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் முதலீடு என்ன, குறைந்த அளவில் முதலீடு எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ வருமானம் ஈட்டலாம் மாதந்தோறும்? இந்த பயிற்சியின் மூலமாக இவர்கள் பல்வேறு விதமான தொழில்களை தொடங்கலாம். உதாரணத்திற்கு 4 சக்கர மற்றும் 2 சக்கர வாகனங்களினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள் ஆரம்பிக்கலாம். அதனுடைய பழுது பார்க்கும் சென்டர், சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம். ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த விதமான சர்வீஸ் சென்டரை ஆரம்பிக்கலாம். இதனுடைய முதலீடு என்று பார்த்தோமானால் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகலாம். அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி போகலாம். ஸோ முதலீடுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு வருமானம் இருக்கும். நன்றி சார். இப்போ இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் பயிற்சி முடித்த பின்பு வந்து ஸ்பேர் பார்ட்ஸு மையம் ஆரம்பிக்கலாம். அது பிறகு பயிற்சி மற்றும் பழுது பார்க்கும் மையமும் ஆரம்பித்து ஒரு குறைந்த அளவிலே நம்ம தொழில் தொடங்கி நல்ல ஒரு வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் வேல்சங்கர்.